இந்திய பிரதமர் மோடிக்கு ஆதரவு குரல் கொடுத்த ராகுல் காந்தி. பிரதமர் நரேந்திர மோடியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட விவகாரத்திற்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி மீது தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு ஊரில் காரில் ஊர்வலமாக சென்றார். அப்போது காரின் முன்புறம் இருந்த பிரதமர் மோடியை இரு பக்கமும் நின்று பாஜகவினர் வரவேற்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடியின் கார் மீது திடீரென செருப்பு வீசப்பட்டது. அதாவது கூட்டத்திலிருந்து செருப்பு ஒன்று பறந்து விழுந்தது. இதையடுத்து பாதுகாவலர் அந்த செருப்பை காரில் இருந்து எடுத்து அப்புறப்படுத்தினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இவர் தனது ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி கான்வாய் மீது காலணி வீசிய சம்பவம் கண்டிக்கத்தக்கது. அரசின் கொள்கைகளுக்கு எதிரான கண்டனத்தை காந்தியவளில் பதிவு செய்ய வேண்டும். ஜனநாயகத்தில் வன்முறைக்கும் வெறுப்புக்கும் இடமில்லை என்று கூறியுள்ளார். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தப்பட்ட செயலை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலோடு தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இப்போதும் எப்போதும் என்றும் இணைந்திருங்கள். இது மாதிரி செயலை தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருக்கலாம். நன்றி.